Hey guys, V650 எல்லாரும் இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளட்டில் மாட்டின வண்டி வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு வண்டி ஃப்ளட்டில் மாட்டிருக்குன்னா என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க, ஒரு ஆஸ்பெக்ட் ஒரு மெக்கானிக்கல் சைட்லேருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் சைட்லேருந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்ம மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 2 விதமான வண்டி இருக்குது. ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு பைக், அதில் பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா டேங்க்கு கடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து சைட் பாக்ஸ், அதாவது லைக் இன்ஜினுக்கு பக்கத்துலேயே வந்து பிசைட் அந்த டைரெக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வண்டிகள் இருக்கும். இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் வண்டிகளும் நம்மளாம் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். நான் அதெல்லாமே டீட்டெயிலாக இப்போ நான் சொல்ல போகிறேன். வாங்க நம்ம வந்து க்ளோஸ் அப் லுக்கில் போய் பார்க்கலாம். ஒரு வண்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இன்டேக் ஏர் ஃபில்டர் வந்து ஏரியா ஒன்று இருக்கும், இன்னொன்று எக்ஸாஸ்ட் சைடு இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் சைட் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் வண்டியிலலாம் அந்த மாதிரி தான் வேறு. ஸோ இப்போ இந்த மாதிரி பைக்ஸும் இருக்குது. லைக் சைலன்சர் வந்து வெளியே உங்களுக்கு எதிர் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், அப்படி மேலே இருக்கும். இன்னொன்று ஏர் ஃபில்டர் சைடு வந்திங்கன்னா இந்த மாதிரி சைட் பாக்ஸ் நிறைய வண்டியில் மேக்ஸிமம் இருக்கும். இன்ஜின் இருக்குன்னா அது பக்கத்துலேயே வந்து சைடாக வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏர் ஃபில்டர் பாக்ஸோட ஏர் ஃபில்டர் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வண்டியில் இப்போ லேட்டஸ்ட் வண்டி பார்த்திங்கன்னா டேங்க்கு கடியில் பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். கைஸ், இப்போ உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம், லைக் தண்ணி இருக்கும்போது நான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் இருந்துச்சுன்னா என்னோடய வண்டி வந்து ஸ்மூத்தாக போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஆனால் ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு லெவல் இருக்குங்க. ஸோ அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு சைட்லேயே வந்து ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இருக்கிறனால இதுதான் லெவல். ஸோ இந்த லெவல் வரையிலும் தான் நான் தண்ணி இருந்துச்சுன்னா என்னால் வண்டி ஓட்ட முடியும். இதுக்கு மேலே தண்ணி இருந்தது அப்படின்னா என்ன ஆகுனா ஏர் ஃபில்டரில் ஈஸியாக வந்து தண்ணி உள்ளார போகும். அப்படி போச்சுன்னா இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸ் அப்படியே டியூப் வழியே என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னா இன்ஜினில் தான். அப்படிங்கும்போது வாட்டர் வந்து அழகாக இன்ஜின் சைடு போயிடும். இன்ஜின் சைடில் போச்சுன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்பவே டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. அது ஒன்று. ஸோ இப்போ இந்த வண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேங்கு கடியில் ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இதோட இன்டேக் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் கம்பேர் டு இப்போ அந்த பைக் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இங்கே சைடில் இருந்தது பதிலாக இப்போ இங்கே மேலே இருக்குது அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி இருந்தாலும் கூட ஓட்ட முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு வண்டி மாதிரி மாறும். ஸோ ஏர் ஃபில்டர் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சைலன்சரும் தான். ஸோ சைலன்சரில் தண்ணி வந்து போகுது அப்படின்னாக்கா வண்டி ரன்னிங்லேயே இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இது வரையும் இருக்கா. ஸோ தண்ணி உள்ளார போச்சு அப்படின்னாக்கா வண்டி ஓட்ட என்ன ஆகுனா தண்ணி தள்ளிகிட்டே வந்துடும். பட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ தூரம் தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா இன்ஜின் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து எந்த அளவுக்கு உள்ளார போகும் பார்த்திங்கன்னா இந்த பாதி கண்டிஷன் வரையிலுமே போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய தண்ணி அளவு மட்டுமே மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டியும் அதே மாதிரி தான். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சைலன்சர் இருக்குது, ஏர் ஃபில்டர் பாக்ஸ் அங்கே இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மீடியம் லெவல் வரையும் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு மேலே தண்ணி இருந்தது அப்படின்னாக்கா சைலன்சர் வழியாகவும் தண்ணி போகிறக்கான ரிஸ்க்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 பேராமீட்டர்ஸும் பார்க்கணும். இன்னொன்று மெயினாக என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு வண்டி வந்து ஃப்ளட்டில் மாட்டிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வண்டியை சாவி வந்து ஆன் பண்ணாதீங்க. ஓகேங்களா. இக்னிஷன் ஆனே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு லாக்காக இருந்ததுன்னா அன்லாக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். பேட்டரி கூட ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா இஎஃப்ஐ சிஸ்டம்ங்கிறனால பம்பெல்லாம் ரன் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த டேங்க் அடிக்கிற பம்பாக இருக்கட்டும், இந்த சென்சார்ஸு, ஃபியூசஸ் லைன் எல்லாமே பவர் வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது தண்ணி இருந்தது அப்படின்னா ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அதனால் தயவுசெய்து வந்து அன்லாக் பண்ணுங்கள், பேட்டரி ஆன் பண்ணிடாதீங்க. அன்லாக் பண்ணிட்டு சாவி எடுத்துகிட்டு நீங்கள் டோ பண்ணுங்கள். அதுதான் கரெக்டான வழி. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா தண்ணி இது வழியாகவும் போகும், சைலன்சர் வழியாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னொன்று உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னா கம்ப்ரெஷன் ரொம்ப ஹெவி ஆகிடு. ஸ்பார்க் ப்ளக்கு, பிஸ்டன் ரிங்ஸு, சிலிண்டர் எல்லாமே போயிடுங்க. இன்ஜின் வந்து இதுவரை நீங்கள் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். ஃபுல்லாக கழட்டி வேலை செய்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து தயவுசெய்து ஆன் பண்ணாதீங்க. இப்போ வந்து உங்கள் வண்டி ஃப்ளட்டில் மாட்டிருச்சு, நீங்கள் வந்து டோ பண்ணிவிட்டு மெக்கானிக் ஷெட்டு போயிட்டீங்க. ஸோ அவங்க வந்து திரும்ப ரீகண்டிஷன் பண்ணணும் இல்லையா. நார்மல் கண்டிஷன் கொண்டு வரணும் அப்படின்னும்போது என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறத இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபியூசஸ் இருக்கும். இந்த ஃபியூசஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போச்சு அப்படின்னா ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியிலையும் பார்த்திங்கன்னா இங்கே ஃபியூஸ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபியூசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக ஏர் அடிச்சு விட்டு ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரிலேஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த வண்டியிலையும் பார்த்திங்கன்னா இங்கே ரிலேஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக ஏர் அடிச்சு விட்டு ட்ரை பண்ணணும். பேட்டரி மெயினாக வந்து ஃபுல்லாக கழட்டி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதான் இங்கே நடக்கும். ஏர் ஃபில்டரும் ஈரமாக இருக்கும், கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ உள்ளாரி தண்ணி இருக்கும், அது எல்லாத்தையும் இந்த பாக்ஸை கழட்டி ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக்கு. ஆனால் இப்போ தண்ணி உள்ளார போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா உள்ளார ஹை கம்ப்ரெஷன் ஆகி ப்ளக்கு போயிடும். பிஸ்டன் ரிங்ஸு போச்சு அப்படின்னா தண்ணி உள்ளார இறங்கிருச்சுன்னா இன்ஜின் ஆயிலுக்குள்ளே தண்ணி மிக்ஸ் ஆகும். ஸோ இன்ஜின் ஆயிலுக்குள்ளே மிக்ஸ் ஆகிறது இது இன்னொன்று இந்த மாதிரி ப்ரீத்தர் ஹோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸில் கூட ப்ரீத்தர் ஹோஸ் இது பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து எல்லா வண்டியிலுமே இருக்கும். ஆனால் இந்த ப்ரீத்தர் ஹோஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய தண்ணி ஹோஸ் வழியாக இன்ஜினுக்கு போயிடுங்க. ஸோ இப்படி ஒன்று இருக்குது.
ஸோ இதே மாதிரி சைலன்சர் வழியாக வர்றதும் இன்ஜின்குள்ளே போகும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்கன்னே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சரை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணி நல்லா அப்படியே வந்து அப்சைட் டவுனாக பண்ணிங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க்கில் வந்து தண்ணி போகிறக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த டேங்கோ கழட்டி பெட்ரோல் ஃபுல்லாக எடுத்து ட்ரை பண்ணி ஆகணுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்துட்டீங்க. இந்த வண்டியிலும் சரி என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் போயிடலாம். இப்போ வந்து இன்ஜின்குள்ளே தண்ணி ஆயில் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். வந்து ஆயில் வந்து ட்ரைன் பண்ணுவாங்க. ட்ரைன் பண்ணி ஆயிலில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கலராக தண்ணி எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒன்று வந்துடும். அப்படி வந்துச்சுனாலே வந்து இன்ஜின் ஆயில் மிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது இந்த மாதிரி சைடு கேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த சைடு ஒரு கிளச் கேஸு, இந்த சைடு ஆல்டர்னேட் கேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி சைட் ஸ்டாண்ட் போட்டோ இல்லை படுக்க வச்சோ ஃபுல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுவாங்க. ஹெட்டு இதெல்லாம் கழட்டி ஃபுல்லாக ட்ரை பண்ணணும். சப்போஸ் பிஸ்டன் ரிங் போயிடுச்சு, நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்ப்ரெஷன் ஆகி போயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த சிலிண்டர் எல்லாத்தையும் கழட்டி பிஸ்டன்லாம் மாற்றணும். அப்போ தான் செலவு ரொம்ப ஜாஸ்தியாகும். தண்ணியில் மாட்டின வண்டியாக இருந்ததுன்னா சின்ன இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நான் சொன்னதால் போயிடுங்க. பட் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக இப்படி வந்துருச்சு, ஓகேவா, நீங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இன்ஜின் வேலையெல்லாம் ஃபுல்லாக பண்ணணும். செலவு கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். அதனால தான் அவங்க வந்து சாவியை ஆனே பண்ணாதீங்க, அன்லாக் மட்டும் பண்ணிவிட்டு வண்டி டோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இதான் ரீசன். அப்புறம் இன்னொரு சின்ன ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் தண்ணியில் பட்டுச்சு அப்படின்னாலே ஃபுல்லாக வந்து துரு பிடிச்சிரும். பட் இது ரொம்ப ஈஸி தாங்க. டீசல் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செயின் கிளீனர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அடிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை வந்து நம்ம பழையபடி கொண்டு வந்துடலாம். ஸோ அது பிரச்சனையே இல்லைங்க. அண்ட் இன்னொரு மெயின் திங் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் ஃப்ளூயிட்ஸ் இதிலலாம் வந்து தண்ணி போகிறக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா தண்ணி மூழ்கிருச்சு அப்படின்னால இங்கே இருக்கிறனால ஃப்ரண்ட் பிரேக் இது மேலே ஸோ ஏதோ வந்து தண்ணி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பிரேக் ஃப்ளூயிடுமே மாற்றிடுங்க. ஆனால் இது வந்து ஏபிஎஸோட கனெக்ட் ஆகிருக்கும். உங்கள் வண்டி ஏபிஎஸ் இருந்தால் இது வந்து ஏபிஎஸ் மோட்டருக்கு போகும். அப்படிங்கும்போது ஏபிஎஸ் மோட்டருமே மால் ஃபங்க்ஷன் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதனால் பிரேக்ஸுமே மெயினாக பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வண்டி எலக்ட்ரானிக்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வந்து வண்டி திரும்ப நார்மல் கண்டிஷனுக்கு வரும். நீங்கள் ஓரளவு இப்போ வந்து டெக்னிக்கலாக லைக் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து ஒரு வண்டியில் வந்துட்டு ஃப்ளட்டில் மாட்டின வண்டியை நம்மளால் காப்பாற்ற முடியும் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணி. ஸோ அதை நான் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து ஃப்ளட்டில் வண்டி மாட்டாமல் பார்த்துக்கோங்க. எங்கேயாவது கொண்டு போய் வண்டி நிறுத்திடுங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வெளியூரில் இருந்தாங்கன்னா அங்கே வண்டி அனுப்பிச்சி விட்ருங்க. இல்லை நீங்கள் அங்கே போய் இது பண்ணிவிடுங்க. பட் ஒரு மலையில் மாட்டிடுச்சு, நீங்கள் ஸ்டார்ட்லாம் பண்ணல, பட் வண்டி மலையில் மாட்டிடுச்சு, வெள்ளத்தில் மாட்டிடுச்சு, பாதி அளவுக்கு வண்டி ஃபுல்லாமே மூழ்கிருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வழியாக ப்ரீத் ரோஸ் வழியாக இன்ஜினுக்கு போகிற சான்சஸ் இருக்குது. இன்ஜினுக்குள்ளே ஆயில் அண்ட் வாட்டர் வந்து கண்டிப்பாக மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து வண்டியை ஃப்ளட்டில் மாட்ட விடாதீங்க. இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட பேசிக்கோங்க. லைக் எந்த அளவுக்கு எதெல்லாம் வச்சு பேராமீட்டர்ஸில் நம்மளுக்கு கிளைம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ நம்மளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். V650 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.